குட் மார்னிங் ஜூனியர். குட் மார்னிங் சீனியர். ஜூனியர், டைம் மிஷின் பற்றி உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சீனியர். காலத்தை தாண்டி ட்ராவல் பண்ணுறது. உதாரணமாக நான் 10 வயசு பையனாக ஆகலாம், இல்லை 90 வயசு கிழவனா ஆகலாம். அந்தந்த காலத்துக்கு நான் போக முடியும். குட். இப்போ நீங்கள் டைம் மிஷினில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. 12 வருஷம் பின்னாடி போகிறீங்க. உங்களுக்கு இப்போ வயசு 10. சீனியர் வேண்டாம் சீனியர். ஏன் இப்படி? ஏதாவது மொக்கையாக கதை சொல்ல போகிறீங்களா? ஜூனியர், உடனே அப்படி சொல்கிறாதீங்க. மனசை ஓப்பனாக வச்சுக்கோங்க. சின்ன பசங்க கதையில் கூட நிறைய கார்ப்பரேட் லெசன்ஸ் இருக்குது. சரிங்க சீனியர். இவர் தான் அப்ரைசல் பண்ணணும், வேறு வழி கிடையாது. என்ன சொன்னீங்க? இல்லை சீனியர், நீங்கள் சொல்லுங்கள், நான் கதை கேட்குறேன். 3 ministers. இப்ப நான் சொல்ல போற கதை ஒரு ராஜா 3 அமைச்சர்களை பற்றிய கதை. ராஜாவுக்கு குழந்தைகள் யாரும் இல்ல. தனக்கு அப்புறம் வாரிசா யார நியமிக்கிறது அப்படின்னு ஒரு பெரிய குழப்பம். அதனால தாங்கிட்ட இருக்கிற 3 அமைச்சர்கள்ல யாராவது ஒருத்தரை தன்னுடைய வாரிசா நியமிக்கணும்னு விருப்பப்பட்டாரு. ஆனா அந்த 3 பேருமே நல்ல திறமைசாலி, ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க கிடையாது. அதனால ராஜா ஒரு போட்டி வச்சு யாரையாவது ஒருத்தரை செலக்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணாரு. அதனால ஒரு நாள் அந்த 3 பேரையும் அமைச்சரவையில கூப்பிட்டாரு. உங்க 3 பேருக்கும் ஒரு போட்டி வைக்க போறேன். இந்த போட்டியின் முடிவுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் என்னுடைய வாரிசு அப்படின்னு சொன்னாரு. அந்த 3 பேரும் சொல்லுங்கள் ராஜாவே, உங்க போட்டிக்கு நாங்க தயாரா இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ராஜா 3 பேரையும் கூப்பிட்டு ஒவ்வொருத்தர் கையிலையும் ஒரு விதைய கொடுத்தாரு. 6 மாசம் கழிச்சு இந்த விதைய வளர்த்து செடியாக்கி எங்கிட்ட கொண்டு வந்து காட்டணும் அப்படின்னு சொன்னாரு. 3 பேரும் விதைய வாங்கிட்டு போனாங்க. 3 பேரும் அதை ஒரு தொட்டியில வச்சு தண்ணி ஊத்தி வளர்க்க ஆரம்பிச்சாங்க. முதல்ல இருக்கிறவன் பார்த்தான், எதுவுமே வளரல. அடாடா, எதுவுமே வளரலன்னு நமக்கு ராஜாவாகிற வாய்ப்பு போயிடுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன செடியை கொண்டு வந்து தொட்டியில நட்டு வச்சுட்டான். இதே மாதிரி 2வதுவனும் யோசிச்சான். தன்னுடைய தொட்டிலையும் எதுவும் வளரல. அவனும் கொஞ்சம் ஒரு பெரிய செடியை கொண்டு வந்து நட்டு வச்சுட்டான். 3வது ஆளு அவனுடைய தொட்டில எதுவுமே வளரல. சரி, நமக்கு விதிச்சது அவ்வளவுதான் அப்படின்னு வருத்தப்பட்டு அந்த தொட்டில தினமும் தண்ணி மட்டும் விட்டுக்கிட்டே இருந்தான். இப்படியே நாட்கள் போனது. 6 மாசம் ஆனது. ராஜா 3 பேரையும் கூப்பிட்டாரு. எங்க நீங்க உங்க 3 பேரும் அந்த விதையில என்ன வளர்ந்ததுன்னு எனக்கு காமிங்க அப்படின்னு சொன்னாரு. முதல் ஆள் ஒரு பெரிய பூமரத்தை காமிச்சு, ராஜா நீங்க கொடுத்த விதையில வளர்ந்த பூமரம் இது அப்படின்னு சொன்னாரு. ராஜா அதை கேட்டு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு 2வது ஆளை கூப்பிட்டு, எங்க நீ காமிப்பா அப்படின்னு சொன்னாரு. அவன் ஒரு மரத்தை காமிச்சு, ராஜா நீங்க கொடுத்த விதையில வளர்ந்தது இது அப்படின்னு சொன்னாரு. ராஜா சரிப்பா, அந்த 3வது ஆளை கூப்பிடு அப்படின்னு சொன்னாரு. 3வது ஆளு அந்த வெறும் தொட்டியை கொண்டு வந்து ராஜாவுக்கு முன்னாடி வச்சான். எல்லாரும் சிரிச்சாங்க சபையில. அடாடா, இவன் என்னடா ஒண்ணுமே பண்ணல, மொதல் 2 பேர் எவ்வளவு அழகா வளர்த்திருக்காங்க அப்படின்னு எல்லாரும் அவனை பரிகாசம் பண்ணாங்க. ஆனா அந்த 3வது ஆள் ராஜாட்ட சொன்னான், ராஜா நீங்க கொடுத்த விதைய நான் தவறாம தண்ணி ஊத்தி தினமும் தான் பாதுகாத்து வந்தேன். ஆனா இந்த தொட்டில எதுவுமே வளரல ராஜா, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னாரு. அப்ப ராஜா இந்த 3வது ஆள் தான் என்னுடைய உண்மையான வாரிசு அப்படின்னு அரண்மனையில அறிவிச்சாரு. எல்லாருக்கும் ஆச்சரியம். ஒருத்தர் பூ மரத்தை உருவாக்கியிருக்கான், ஒருத்தன் பெரிய மரத்தை உருவாக்கியிருக்கான், ஒருத்தன் எதையுமே உருவாக்கல, அவனை போய் வாரிசுன்னு சொல்றாரு. என்ன ராஜா இப்படி பண்றாரு அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. அப்ப ராஜா சொன்னாரு, உங்கள் 3 பேருக்கும் நான் கொடுத்த விதை வேக வச்ச விதை. வேக வச்ச விதையில எதுவுமே வளராது. அதனால இந்த 3வது ஆள் தான் உண்மையை சொல்லியிருக்கான். உங்க 3 பேருக்குமே திறமை இருக்கு, ஆனால் அவனுக்கு திறமையோட நேர்மையும் இருக்கு.
அவன்தான் என்னுடைய உண்மையான வாரிசு அப்படின்னு ராஜா அனௌன்ஸ் பண்ணாரு. திறமை மட்டும் இருந்தா பத்தாதுங்க, நேர்மையும் வேணும் இல்லையா?